இன்றைக்கி வேளச்சேரியில் இருக்க அக்ஷயம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், மீல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ், சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இங்கே வாங்கின மீல்ஸோட ரிவ்யூ பார்ப்போம். இந்த மீல்ஸில் ஒரு பாயம், சாம்பார், ரசம், தயிர், வத்த குழம்பு, ஒரு பொரியல், ஒரு கூட்டு கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அப்பளமும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பாயாசத்தை ட்ரை பண்ணி பார்த்தோம். பாயாசத்தோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பாயாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு இவங்க டேஸ்டியாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் போட்டு சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். சாம்பாரோட டேஸ்ட் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரைஸோட குவான்டிட்டி மீடியமாக இருந்துச்சு. அப்பளம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும், பொரியல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. குறிப்பாக இந்த சாம்பாருக்காகவே இங்கே ஒரு கூட்டம் ரெகுலராக வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக சாம்பாரில் கொஞ்சம் காரம் இருக்கும். இங்கே காரம் சுத்தமாக இல்லை. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வத்த குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். வத்த குழம்போட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வத்த குழம்புல முருங்கைக்காலாம் போட்டிருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்பளம் கூடயும் பொரியல் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம எல்லா இடத்துலையும் சாப்பிட்ற வத்த குழம்பு கூட இந்த டேஸ்ட்டு இன்னும் ஒரு படி மேலே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டேஸ்ட்டில் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் டேஸ்ட் இருக்கும். நம்ம கொடுத்த காசுக்கு டேஸ்ட்டு 100% நமக்கு அவ்வளோ ஒர்த்தாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்தளவுக்கு இவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம். ரசத்தோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த தக்காளியோட ஃப்ளேவரும் மிளகோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரசத்தோட குவான்டிட்டியும் அதிகமாக தான் இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற ரசத்தை விட இதில் அந்த ஃப்ளேவர்ஸும் அந்த வாசமும் அவ்வளோ நல்லா நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்ம ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃபைனலாக ட்ரை பண்ணி பார்க்குறது தயிர். இந்த தயிர் நல்லா கெட்டியாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த கூட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.